மிடில் கிளாஸும் ஒரே நாள் ரிலீஸ், மாஸ்க்கும் ஒரே நாள் ரிலீஸ். ரெண்டு படத்தையுமே நீங்க நடிச்சிருந்தீங்க. லைஃப் டைம் மெமரின்னு தான் சொல்லணும். ஒர்க்கிங் வித் வெற்றிமாறன் சார் அண்ட் கவின் சார் வந்து நல்லா ஜாலியா பேசிட்டே இருந்தா கூட ஒரு போட்டோ எங்களை வந்து கண்ணை பறிச்ச போட்டோ வந்து ஜேசன் சஞ்சய் அவருடைய போட்டோ. as a person is extremely humble. இது பண்ணுங்க அது பண்ணுங்க, பக்கத்துல வந்து இது பண்றீங்களா, இது செஞ்சுறீங்களா. செட்டிலான விஜய் சார் பத்தி ஏதாவது டாக்லாம் ஓடுச்சு? வந்தவங்க எல்லாருமே முக்காவாசி ஃபேன்ஸா இருப்பாங்க. எல்லாருமே ஆப்வியஸ்லி விஜய் சார் யாருக்கு பிடிக்காம இருக்கும், எல்லாருமே ஃபேன்ஸ்ல. எஸ்டிஆர் அண்ட் தனுஷ் சார் ரெண்டு பேர் கூட சைமல்டேனியஸா ஒர்க் பண்ணது, அது எப்படி இருந்தது? சார் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். ஓகே. தனுஷ் சாரோடதுல இங்க பத்தத்தலையில வந்து எல்லாருமே நம்ம மனுஷங்க. எஸ்டிஆர் சார் வாவ், அப்படியே அவர் வர்றப்ப பின்னாடி பாட்டு ஓடணும். கிராஃப்ட் மேலே நம்ம என்ன கிராஃப்ட் கொடுக்குறோமோ, எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி அதே தான் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் இருப்பாங்க. தனுஷ் சார்லாம் எக்ஸ்ட்ரீம்லி அந்த படம் பண்ணும்போது விஷுவாக தான் வாழ்வார். நீங்கள் தனுஷ்னு கூப்பிட்டா கூட அவருக்கு டக்குன்னு ஒரு விஷயம் நான் ரொம்ப நம்புறது, இயன்றதை செய்து இறைவனிடம் விட்டுறணும். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட மாடல் ஆக்ட்ரஸ் அஞ்சலா அஞ்சு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சதில் எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப இங்கே வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. கண்டிப்பாக. அண்ட் மாடல் டு ஆக்டிங் போகிற எல்லாருக்குமே வந்து ஒரு தோணல் இருக்கும், எந்தளவு இது நமக்கு ஒர்க் ஆகும்னு. ஸோ மாடலிங் சூஸ் பண்ணதே ஆக்டிங்காக தானா, இல்லை எந்த ஒரு பர்பஸ் மூலியமாக ஆக்டிங் உள்ள வந்தீங்க? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக வந்து ஆக்டிங் இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எல்லாருமே இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. மாடலிங்கில் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறது ஓகே, பட் வி வில் நாட் நம்ம பேசணும். ஒரு ஃபோட்டோகிராஃபில் நம்மளுக்கு என்ன இமோஷன் இருக்குது, இல்லை என்ன தேவையோ அதை ஒரு ஃபோட்டோகிராஃப்லையோ இல்லை ஒரே ஒரு அந்த ஷார்ட் வீடியோலையோ நம்ம கன்வே பண்ணி ஆகணும். பட் வந்து ஆக்டிங் வைஸ் அப்படி கிடையாது. இட்ஸ் லைக் லிவிங். எனக்கு வந்து ஆக்டிங்கில் தான் ரொம்ப ஜாஸ்தி பேஷன். மாடலிங் வந்து லைக் சஸ்டெயினபிலிட்டிக்காக, கான்டாக்ட்ஸ் அண்ட் இதுக்காக அப்படியே நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் ஆக்டிங் வந்து என்னோட பேஷன். அண்ட் ரெண்டுமே கம்ப்ளீட்லி டூ டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் அ காயின் மாதிரி ஆக்சுவலாக ஃப்ளிப் பண்ணுறதுல. ஸோ எனக்கு வந்து இதில் தான் ஆக்டிங்கில் தான். அண்ட் அதுக்காக ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இது பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரியில் ஒரு ஆக்டிங் ஸ்கூல் அண்ட் என்ன நான் எக்யூப் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் வந்த ஒரு இதில் எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயம் நம்புவேன், இன்டென்ட் ப்ளஸ் எஃபர்ட் ப்ளஸ் கிரேஸ் ஈக்குவல் டு, நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சு. ஸோ இன்டென்ட் ப்ளஸ் எஃபர்ட், ரைட் எஃபர்ட் வித் கிரேஸ் தான் சக்ஸஸ்ன்னு நான் யோசிப்பேன். ஆனால் இப்போது ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுங்கிறது இட்ஸ் லைக் ஆல்வேஸ் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான். பேக்ரவுண்ட் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரியை சஸ்டெயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை ரோல்ஸ் கேப்சர் பண்ணுறதா இருக்கட்டும், இட்ஸ் ஆல்வேஸ் டஃப்னு. பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்ததுனால நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்ங்கிறது என்னென்ன? அதுதான் என்னென்னா, நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு ரோலுக்காக பேசியிருப்போம். பட் ஈஸியாக வந்து அந்த மாதிரி எனக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் போயிருக்கு ஆக்சுவலாக. அண்ட் நான் ஒரு விஷயம் ரொம்ப நம்புவேன், என்னென்னா நம்மளுக்கானது எதுவோ அது நம்மளுக்கு வந்துடும். அதை யாரும் நம்மள்ட்ட இருந்து வாங்கவே முடியாது. லெட் இட் பி எனிதிங், மணி, சான்சஸாக இருக்கட்டும், பீப்புள். ஐ ஸ்ட்ரிக்ட்லி பீப்புள். அவங்க நம்மளுக்கானவங்களா இருந்தால் நம்ம தான். அந்த ஒரு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். ஸோ அதனால என்னால் அதை ஹேண்டில் பண்ணி இமோஷ்னலி, மென்டலி அந்த இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக நிற்காமல் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி ஓடுறதுக்கு எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் கஷ்டம் இருக்குதான். ஒரே நாள்லேயே 2 படம் ரிலீஸ் ஆகுறதுங்கிறது ஒரு சில ஆக்டர்ஸ்க்கே கிடைக்கிற ஒரு வரம்னு சொல்லலாம். அது ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ் சொல்லலாம். 2 தேட்டரில் மேலே 9 மணி ஷோக்கும் நம்ம படமே ஓடும், கீழே 9 மணி ஷோக்கும் நம்ம படமே ஓடும். இட் ஹேப்பன் இந்த டைம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? மிடில் கிளாஸும் ஒரே நாள் ரிலீஸ், மாஸ்க்கும் ஒரே நாள் ரிலீஸ், 2 படத்தையுமே நீங்கள் நடிச்சிருந்தீங்க. அந்த ஃபீல் முதல்ல எப்படி இருந்தது? ஸோ ரெண்டுலேயுமே கேரக்டர் ரோல்ஸ் பியூட்டடாக பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா பிளான் பண்ணி எடுக்கும்போது, ஷூட் பண்ணும்போது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைம்லைனில் பண்ணது. ஸோ 1 year கழிச்சு தான் நம்ம மாஸ்க் இப்போ பண்ணோம். பட் ரிலீஸ் டைம் அது எப்படியோ, அதுவும் ஒன் அனதர் பிளெஸிங் தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 2 டீமோடையுமே ஈக்குவலன்ட்லி ஆடியோ லான்ச்சஸ் ட்ராவல் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ப்ரமோஷன்ஸ் கூட 2 பேரும் ஒரே டைம்ல ஒரே வீடியோல எல்லாம் கூட பேசியிருந்தாங்க. ஸோ அதுதான்.
ஸோ சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் கமலா தேட்டரில் வந்து மிடில் கிளாஸ் இது போயிட்டுருக்கு, இந்த சைடு வந்து ஃபோரமுக்கு போய் பார்த்தேன் டீமோடைய க்ரூவோடையே லைக் க்ரூவோட நம்ம பார்க்குறது வந்து ஒரு விஷயம், அந்த தேட்டர் விசிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் லைஃப் டைம் மெமரின்னு தான் சொல்லணும். அண்ட் தேங்க்யூ, இது வரம். அதனால ஒர்க்கிங் வித் வெற்றிமாறன் சார் அண்ட் கவின், ஸோ அது எப்படிப்பட்ட ஒரு வைபாக இருந்தது? ஏன்னா ப்ரொடக்ஷன் அது ஆரம்பத்தில் வரும்போது வெற்றிமாறன் சாரோட தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் அது டேக் ஓவர் ஆனது வேறு. ஒர்க்கிங் வித் தெம் அது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக சொல்லணும்னா வெற்றிமாறன் வந்து லைக் ஃபுல்லாக அது சாரோட ப்ரொடக்ஷன் அண்ட் மாஸ்க் டைரக்டர் வந்து விக்ரன் ஃபர்ஸ்ட் மூவி, எல்லாமே பெரிய செட்டப். ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா மிடில் கிளாஸ் வந்து கிஷோர் அண்ணா, ஹீ இஸ் ஆல்சோ லைக் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அண்ட் ஹீஸ் லைக் கைண்ட் ஆஃப் பிரதர் டு மீ. ஸோ இங்கே எல்லாமே யதார்த்தமாக ஒரு நம்ம சரி பார்த்து பழகினவங்க, ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். பட் அங்கே வந்து ப்ராப்பர் சினிமா செட்டப் மாதிரி ப்ரொடக்ஷன், ரொம்ப பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, ரொம்ப பெரிய அந்த ஒரு எஃபர்ட், மெனக்கெடுதல், இது எல்லாமே அது இருந்துச்சு. கவின் சார் வந்து அவரோட க்ரோத் பார்க்குறப்போ, க்ரோத் மாத்திரம் இல்லை, அந்த ஹார்ட் ஒர்க், அந்த அவ்வளோ அந்த இது இருக்கிறதுனால தான் அந்த பொசிஷனில் போக முடியுது. நாட் ஜஸ்ட் பிகாஸ் சும்மா நம்ம லைக் விளையாட்டு பையனாக பார்த்து நல்லா ஃபன் இது பண்ணுவாங்க. பட் ஆனால் ஆக்டிங் வைஸ் வந்தால் அவங்க அப்படியே ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுக்குரிய டெடிக்கேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டெடிக்கேட்டட். அண்ட் அதை தாண்டி எனக்கு அங்கே வந்து விக்ரனன் சார் மூலமாக ஆடிஷன் அட்டன் பண்ணப்போ அப்படி தான், டைரக்ஷன் டீம் தான் எல்லாருமே செம்ம ஃப்ரெண்ட்லி. நம்மளுக்கு இருக்கும்ல, ஐயோ ஏதோ ஒரு ஹெட் மாஸ்டர் சைடு இது பண்ணுறப்போ தான் இதுவாக தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அண்ட் சார் வந்து லைக் நல்லா ஜாலியாக பேசிகிட்டே இருந்தால் கூட தே வில் பி எக்ஸ்ட்ரீம்லி லைக் கிளாரிட்டியோடு இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம இது பண்ணணும், இதுதான் இவங்க. இது இல்லாமல் ஆண்ட்ரியா மேம், அவங்க செம்ம க்யூட் அண்ட் நல்ல பர்ஃபார்மர் ஆக்சுவலாக. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சதுருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு அவங்க தான் ப்ரொடியூசர் கூட. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ஹாப்பி. அண்ட் வெங்கட்னு சொல்லிட்டு அவங்களோட மதிமாறன்லையும் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்கட் சார் கூட இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ருஹானி சர்மா, அவங்க வந்து லாங்குவேஜ் கூட தெரியாமல் இங்கே வந்து அந்த பொண்ணு செம்ம ஆக்சுவலாக ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ அந்த கண்ணுமொழி காக்கமுல்ல அந்த சாங்குக்காக நாங்கள் ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணும்போது கூட எங்களோட மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக. ஆனால் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ எங்களை வந்து கண்ணை பறித்த ஃபோட்டோ வந்து ஜேசன் சஞ்சய் அவருடைய ஃபோட்டோ. அதாவது அந்த படத்துக்கு ஒரு டெபியூ டைரக்டரோட படத்துக்கு இந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமாங்கிறதா எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. ஸோ அந்த படத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு ஓப்பனாக சொல்ல வேண்டாம், பட் ஆனால் எப்படி வந்திருக்கு படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ஹீ as a person is extremely humble. ரொம்ப ஹம்பிள். அண்ட் பேசுறது கூட ரொம்ப சத்தமாக இந்த மாதிரி இது பண்ணுங்க அது பண்ணுங்க, பக்கத்தில் வந்து இது பண்ணுறீங்களா, இது செஞ்சிட்றீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஹம்பிளாக அப்படி தான் பேசுவா அப்படி. அண்ட் அது என்ன ரோல்னு சொல்ல முடியல, அது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. அது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ப்ரொடக்ஷனில் சாப்பாடு வந்து மெயின்லி சொல்லி ஆகணும், ரொம்ப அப்படியே ஒவ்வொரு நாளும் எப்படின்னா விருந்து மாதிரி வச்சு தான் கொண்டு போனாங்க. ஆனால் செட் ஹேண்ட்லிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, லைக் எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர்ஸே வந்து ஒரு சில இடத்துல செட் ஹேண்ட்லிங் ஃபம்பிள் பார்க்க முடியும். இவர் எப்படி செட்டை ஹேண்டில் பண்ணுறாரு? ரொம்ப அமைதி, அதுவும் ஜென்டில். இன் ஒன் வேர்ட் சொல்லணும்னா ஹி இஸ் ஸோ ஜென்டில். அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குறதா இருக்கட்டும், நாட் ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் மாத்திரம் சொல்லலை, அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் க்ரூ ஒருத்தவங்க சர்வ் பண்ணுறவங்க கூட ஒரு நாள் கூட ஹார்ஷாக பேசியோ ரொம்ப இது பண்ணியோ நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. அந்த மாதிரி தான். அண்ட் இவ்வளோ பெரிய பேக் ட்ராப்லேருந்து வர்றோம், அதான் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேட்ட மாதிரி தான் சொல்கிற மாதிரி நான் அவருக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, ஏன்னா ரொம்ப பெரிய பேக்கப் இருக்குது. அப்போ அது அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கிறப்போ அந்த ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை ஒரு நாள் கூட செட்டில் இருக்கிற மனுஷங்க கிட்ட கூட காட்டினதில்லை, அவரும் காட்டினதில்லை, அந்த செட்டில் இருக்கிற யாருமே காட்டினதில்லை. ஏன்னா ஹீரோ இஸ் ஆல்சோ லைக் தட் ஒன்லி. ரொம்ப எல்லா ஈவன் சார் இஸ் ஆல்சோ லைக் தட். ஆனால் இப்போ விஜய் சாரோட ஒர்க் பண்ண முடியல, விஜய் சார் பையனோட. ஆமாம், நான் ரொம்ப ஆக்சுவலாக ஈவன் தளபதி 69 கூட ட்ரை பண்ணேன், கிடைக்கல. தெரியல, கோட்டும் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. பண்ணணும்னு ஆசை. அண்ட் பையனோட ஒர்க் பண்ணேன். அது ஃபர்ஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு
ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக. செட்டிலான விஜய் சார் பற்றி ஏதாவது டாக்லாம் ஓடிச்சா? ஏன்னா அவரோட இதுங்கும் போது ஏதாவது டாக் போச்சா? வந்தவங்க எல்லாருமே முக்கால்வாசி ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஓகே. எல்லாருமே ஆப்வியஸ்லி விஜய் சார் யாருக்கு பிடிக்காம இருக்கும், எல்லாருமே ஃபேன்ஸில். ஸோ அதனால எல்லாருமே அந்த அந்த ஒரு கியூரியாசிட்டியோடயே தான் அவரை பார்ப்பாங்க. ஓகே. பட் ஆனால் அவர் அஸ் அ டேரக்டராக எப்படி இப்போ நம்ம காலேஜில் வந்து எஃபர்ட்லெஸ்லி பண்ணுவார். அவர் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இப்போ சார் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, ஆனால் அந்த எஃபர்ட்லெஸ்லி பண்ணுவார்ல, அந்த மாதிரி தான் எஃபர்ட்லெஸ்லி ஹேண்டில் பண்ணார் எல்லாருக்கும். நான் 2 கேள்வி ஒன்றா மிக்ஸ் பண்ணி கேட்குறேன். ஒன்று வந்து கலாட்டா கல்யாணம் அட்ரங்கீது, அது வந்து ஒரு ஹிந்தி படம். அதுவும் தனுஷ் சார் திருப்பி அவங்களோடய ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த படத்தையும் நடிச்சிருந்தீங்க. சைமல்டேனியஸ்லி அந்த டைம்லேயே உருவாகிட்டு இருந்த 10 தலை படத்தையும் நடிச்சிருந்தீங்க. எஸ்டிஆர் அண்ட் தனுஷ் சார் 2 பேர் கூட சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணது, அது எப்படி இருந்தது? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணதும், பட் ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனப்போ டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸ். ஆச்சு. இது எப்படின்னா, இது ஒரு ஆக்டிங் ஸ்கூல் மாதிரி. ஸ்கூல்னு சொல்ல முடியாது. சார் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். ஓகே. தனுஷ் சாரோடதுல 7 o'clock ஆன் செட் டைம் பங்க்சுவல் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே. ஸோ நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட். அண்ட் பத்தத்தில் வந்து அகெயின் எப்படின்னா மாஸ் பெரிய செட். இங்கே எப்படின்னா எல்லாருமே ஹிந்தி பீப்புள். ஒரு 4 வருஷம் அந்த படத்தில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எப்படின்னா, ஒரு 4 வருஷம் ஒரு ட்ராமா ஸ்கூலில் போய் நான் ஆக்டிங் கற்றுருந்தா எப்படி இருக்குமோ, அதான் எனக்கு அந்த படம் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு என்னோட சினிமாவோட இதில். ஸோ அது எனக்கு அந்த படம் கொடுத்துச்சு. அண்ட் ஏன்னா ஸ்டார் காஸ்ட் அந்த ஃபீலிங் இருக்கும்ல, தனுஷ் சாரை பக்கத்தில் பார்க்குறோம், வா சாரா அலி கானை பார்க்குறோம். இப்போ நினச்சா கூட சாரா அலி கான் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அந்த செட்டில் அந்த இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஒரு ஃபன் ஃபில்டாக இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே இது பண்ணால் இங்கே 10 தலையில் வந்து எல்லாருமே நம்ம மனுஷங்க, நம்ம. அண்ட் கிருஷ்ணா சார் எப்படின்னா லைக் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நானே நாளைக்கு எவ்வளோ படங்கள் பண்ணால் கூட ஜில்லுன்னு ஒரு காதல் இஸ் மை எக்ஸ்ட்ரீம்லி ஃபேவரட் மூவி ஆக்சுவலாக. ஸோ அந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டரோட நான் நடிக்கிறேன், அந்த அந்த அதோட அவங்களோட நெக்ஸ்ட் ஃபிலிமில் நான் நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு அதுவே வாவ், ஓ மை கடவுளே, அந்த பிளெஸிங் மொமெண்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அது மிச்சம் எல்லாமே ஆட்-ஆன்ஸ். எஸ்டிஆர் சார் வாவ், அப்படியே அவர் வர்றப்ப பின்னாடி பாட்டு ஓடுவானா வல்லவா, அப்படியே இந்த சைடு மன்மதன் சாங்கு, இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும். நம்ம அப்படியே வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜி பாம் மாதிரி அவர் ஒரு இடத்துல இப்படி இருக்கவே மாட்டாங்க. சுற்றி ஒரு கூட்டம் ஒரு இது இருந்தாலும் அந்த ஒரு ஆரோ இருக்கும்ல, அந்த மாஸ், அந்த ஆரோ வந்து அவர்கிட்ட அந்த. ஆனால் உங்களை பார்க்கும்போது எல்லாமே வந்து 2 நான் கேட்க வேண்டியதா இருக்கு. அதாவது பிக் பாஸ் ஹோஸ்ட் 2 பேரோடையுமே டிராவல் பண்ணிருக்கீங்க. ஒரு பக்கம் கமல் சாரோட ஒரு ஃபோட்டோ பார்த்துருந்தோம், இன்னொரு பக்கம் வந்து விஜய் சேதுபதி சாரே உங்களுக்கு ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காரு, அதுவும் சினிமா அட்வைஸும். ஓகே, அதை பற்றி சொல்லுங்க. இல்லை சேது, நான் வந்து அது நான் பைலட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு இது அவார்ட் வின் பண்ணிச்சு, அதுக்காக பார்க்க போயிருந்தப்போ அவர் ஜஸ்ட் சொன்னார். ஸோ அது எல்லாத்துக்குமே அவர் வந்து மோட்டிவேட்டட்லி எல்லாத்தையுமே யங் டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே மோட்டிவேட் பண்ணுவார். ஓகே. அதை நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதில் ஒர்க் ஆன் பண்ணேன். ஓகே, என்ன சொன்னாங்க அது சொல்ல முடியும்? அதான் சினிமா யோகா பண்ணணும், அதான் இப்படி தான். லைக் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கிடையாது, கிராஃப்ட் மேலே நம்ம என்ன கிராஃப்ட் கொடுக்குறோமோ, எவ்வளோ டெடிக்கேட்டட் இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி அதே தான் கொடுக்கும். இதுதான் எனக்கு சேதுனா அட்வைஸ்லேருந்து கிடச்சது. ப்ளஸ் பாலா சார் படம் ஒர்க் பண்ண போது வணங்கான்லேயும் ஃபுல்லான எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அதுதான். அண்ட் தனுஷரோட ஒர்க் பண்ணுறப்பையும் அதே தான். ஏன்னா கிராஃப்ட்டுக்கு ரொம்ப ட்ரூலி என்ன ஸ்கிரிப்ட் என்ன அதில் அப்படி தான் இருப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் இருப்பாங்க. தனுஷ் சார்லாம் எக்ஸ்ட்ரீம்லி அந்த படம் பண்ணும்போது விஷுவாக தான் வாழ்வார். நீங்கள் தனுஷ்னு கூப்பிட்டா கூட அவருக்கு டக்குன்னு சென்சிபிள் ஆகி திரும்புறதை விட விஷுனானே டப்புன்னு திரும்புவாங்க. அப்போது தனுஷ் சாரோட அடையாளம் தனுஷ்ன்றது, அவங்க எவ்வளோ பழக்கப்பட்டு வந்து இத்தனை பேர் இருப்பாங்க. பட் ஆனால் அந்த படம் பண்ணும்போது எந்த படம் பண்ணும்போதும் கூட ஹீஸ் லைக் தட் ஒன்லி, அப்படியே ரிஃபார்ம், அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார். அந்த டைம் பண்ணுறப்போ கால் மீ விஷு பாய், அவ்வளோதான். ஸோ எல்லாம் விஷு அப்படின்னு செட்டில் எல்லாருமே அவர் அந்த என்ன கேரக்டர் நேமோ அதை சொல்லி தான் கூப்பிடுவோம். ஸோ அதை சொன்னோடனே டப்புன்னு ஒரு மனுஷங்க திரும்புறாங்கன்னா இத்தனை வருஷமா எவ்வளோ அப்போ அதை உள்ள ரிஃபைண்டாக இருப்பார். ஸோ அதெல்லாம் நான் அங்கேருந்து கற்றுக்கிட்ட அந்த விஷயங்கள். ஸோ அப்போ இப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக. ஸோ உங்களோட ஜேர்னியாக பார்க்கும்போது வி ஹவ் சீன் ஒரு த்ரூ அவுட் இப்படி இருந்திருக்குல்ல, அடுத்து இது எங்கே நோக்கி போகுது, என்னென்ன படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? சஞ்சய் சாரோடதும் இன்னும் இதில் இருக்குது. அண்ட் ஹாட்ஸ்பாட் 2 விக்னேஷ் கார்த்திக் சார் ஒரு பண்ணியிருக்கேன். அண்ட் சுரேஷ் மேனன் சார் டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு படம், இட்ஸ் நாட் டைட்டில்ட் yet.
அது பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆன்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். எப்போ ரிலீஸ் என்னன்றது வந்து It'll be எனக்கு அது updated, yeah. பெருசாக தெரில. ஏன்னா இட்ஸ் ஆல் என்னது எஃபர்ட்ஸ் தான் எல்லாமே வந்து. ஓகே. ஒரு விஷயம் நான் ரொம்ப நம்புறது, இயன்றதை செய்து இறைவனிடம் விட்டுறணும். இறைவன்னா இட்ஸ் லைக் யூனிவர்ஸ் கிட்ட. வாட்எவர் இட் இஸ். ஸோ இதெல்லாம் என்னோட சைடு. நான் இதெல்லாம் விதையாக விதைச்சிட்டே இருக்கேன். ஸோ நல்ல என்னோட இது எதை நோக்கி இருக்குன்னா, எப்பயுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ரோல் பண்ணணும். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது உங்களோட ஜேர்னியாகவும் சரி, நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதும், இந்த ஜேர்னி இங்கேயோட நிற்காம இன்னும் பல படங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்த தொடரணும்னு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.